வணக்கம் நண்பர்களே, ஸ்வஸ்திக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். போட்டித் தேர்வுகளில் எப்பயுமே இந்திய சமூக சீர்திருத்தவாதிகள் குறித்த கேள்விகள் மிக முக்கிய பங்கு வகித்திருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க இருப்பது நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்படக்கூடிய ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவரை பற்றி பார்க்கலாம். வங்காளத்தைச் சேர்ந்த முதன்மையான சீர்திருத்தவாதியான இவர் மற்ற சீர்திருத்தவாதிகளிடமிருந்து ஒரு விஷயத்தில் மாறுபடுறார். என்ன அப்படின்னா, இப்போ ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள் மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளை நாடிய போது வித்யாசாகர் இந்து மறை நூல்களே முற்போக்கானவை அப்படின்னு சொல்லி வாதிட்டார். விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் நமது மறை நூல்களில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்றதுக்கான சான்றுகளை அவர் முன்வைத்தார். இதற்கான தனது கருத்துக்களை விளக்கி பல சிறு நூல்களையும் வெளியிட்டார். பெண் கல்வியை மேம்படுத்துவதில் வித்யாசாகர் அவருடைய மிகப்பெரிய பங்கு. பெண்களுக்காக பல பள்ளிகள் நிறுவப்பட அவர் உதவிகளை செய்தார். குறிப்பாக இந்து சமூகத்தில் சிறு வயதிலேயே விதவைகளான சிறுமிகளினுடைய வாழ்வை மேம்படுத்துவதையே தனது வாழ்நாள் நோக்கமாகவும் கொண்டிருந்தார். போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான 2 சட்டங்கள் இருக்குது. ஒன்று விதவைகள் மறுமண சட்டம், 2வது திருமண வயது சட்டம். ஃபஸ்ட்டு விதவைகள் மறுமண சட்டம் பார்க்கலாம். இது 1856 நிறைவேற்றப்பட்டது. பண்டித ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாகவே 1856 இந்த மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்டது. இது பார்த்திங்கன்னா குழந்தை விதவைகளின் நிலையை மேம்படுத்துவதையும் அவர்கள் நிரந்தரமாக விதவைகளாக இருக்க வேண்டிய ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதையும் நோக்கமாக கொண்டிருந்தது. 2வது பார்த்திங்க அப்படின்னா திருமண வயது சட்டம் 1860. முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட பெருமை இதை ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவரையே சாரும். 1860 திருமண வயது பார்த்திங்கன்னா 10 வயது அப்படின்னு சொல்லி நிர்ணயம் செய்யப்பட்டது. அப்படியே அது 1891 12ஆகவும் 1925 திருமண வயது 13ஆகவும் உயர்த்தப்பட்டது. இருந்தால் கூட 1929ஆம் ஆண்டு திருமண வயது ஒப்புதல் கமிட்டி ஒன்று இருந்தது. அதனுடைய கூற்றுப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த சட்டங்கள் பெரும்பாலும் காகிதத்தில் மட்டுமே இருந்தன. நீதிபதிகள் அப்புறம் ஒரு சில படித்த மனிதர்கள் இவங்களுக்கு மட்டுமே இது பற்றிய அறிவு இருந்தது அப்படின்றது தான் ஒரு கசப்பான உண்மை. இந்த சட்டங்களை பற்றி பெரும்பான்மையானவர்களுக்கு தெரியவே இல்லை. ஈஸ்வர சந்திர வித்யாசாகருடைய இந்த விடாமுயற்சிகளே இன்றைய இந்திய சமூக மாற்றத்துக்கு வலுவான அடித்தளமாக அமைஞ்சது. இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம ஸ்வஸ்திக் சேனல். நன்றி.